இந்த பையன் தெரியாம அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டை கொண்டுடுறான். தடயம் இல்லாம இவனை அழிச்சாகணும்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி குப்பையில போட்டுடுறான். அடுத்த வேலையா ஒரு பெரிய பார்பிக்யூ செட்டப் செட் பண்றான். அதுல இவனோட ஃப்ரெண்டோட பாடியை வச்சு கட்டி கீழே நெருப்பை பத்த வைக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஹீட் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனோட பிளான் என்னவா இருக்குன்னா 48 நாள் இதே மாதிரி வச்சா அந்த பாடியில இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். இப்படியே ஒரு 2 நாள் போயிடும். திடீர்னு பார்த்தா இவனோட வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிப்பாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. உடனே அவனை கொண்டு போய் சோபா பின்னாடி வச்சு அவனை மறைச்சு வச்சிடுறான். அதுக்கப்புறம் கதவு திறந்து பார்த்தா இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வந்திருப்பா. வந்த உடனே வீட்டுக்குள்ள வர ஆரம்பிப்பா. பெரிய பார்பிக்யூ செட்டப் இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுடுறா. வீடே ஒரு மாதிரி குப்பையா இருக்குன்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா சோபா பின்னாடி இருக்க ஒரு பாடியை பார்த்துடுறா. எதுவுமே தெரியாத மாதிரி நான் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு உழப்பிட்டு ஓடிடுறா. ஆனா இவனுக்கு அவளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு இவனுக்கும் தெரிஞ்சிரும். அவ பின்னாடியே போய் பார்த்தா அவ போலீஸ் கிட்ட இவனை போட்டு விட்டுருவா. உடனே போலீஸ் இவனோட வீட்டுக்கு வந்து கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவனும் கதவு திறந்துட்டு போலீஸ்ட எதுவுமே தெரியாத மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். ஆனா போலீஸ் இவனை விடுறதால உடனே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அந்த பொண்ணு உடனே வீட்டுக்குள்ள ஓடி வந்து அந்த பாடி மேல இருக்க துணியை எடுத்து காமிச்சிடுறா. இவனும் உடனே தப்பு செஞ்சதை ஒத்துக்கிட்டு அவனோட கையை விலங்கு போடுறதுக்காக காட்டுறான். திடீர்னு பார்த்தா போலீஸ் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அடிச்சிடுறான்.